உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா இத சொல்லித்தான் ஆகணும். என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? அது உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எல்லா அப்பா அம்மாவும் அண்ணனும் நினைக்கிறது தான் இது. அததான் நீங்களும் நினைச்சிருக்கீங்க. ஆனா அது மத்தவங்க வீட்டை, ஐ மீன் எங்க வீட்டை எப்படி பாதிக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். புரியல, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. எங்க வீடு சின்னதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. எங்க வீட்டுக்கு வந்தப்ப உட்கார கூட இடம் இல்லைங்கிறதும் வாஸ்தவம் தான். இப்ப எதுக்கு அதெல்லாம்? அந்த சின்ன வீட்டுல உங்க தங்கச்சி எப்படி வாழ போறான்னு நீங்க வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல வாழ்ந்தாதானே அவளுக்கும் மரியாதை, அவ புகுந்த வீட்டுக்கும் மரியாதை. ப்ளீஸ் சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வாங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. இல்ல, உங்க தங்கச்சியும் என் தம்பியும் தனி கொடுத்தனும் இருக்கிறதுக்காக நீங்க ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கலங்க. தனி வீடா? மாயாவுக்கா? உங்க அம்மா இப்பதான் சாவியை கொண்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா கொடுத்தாங்களா? நிஜமாவா? என்னங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு அதான் பயமா இருக்கு. பிரச்சனை பெருசாகி இந்த கல்யாணம் நிக்கிற வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்புறம் மதுமிதா கல்யாணமும் நின்னுடும். ஏங்க திரும்ப திரும்ப அதையும் சொல்லி என் வயித்துல புளிய கரைக்காதீங்க. நான் யோசிக்காம சாவி வாங்கிட்டேன், தப்புதான். அதுக்காக அபசகுணமா கல்யாணம் நின்னுடும் சொல்லிட்டே இருக்காதீங்க. அபசகுணமா பேசல, வயித்துல பேசுறேன், டென்ஷன்ல பேசுறேன். அவசரப்பட்டு வாங்கிட்டேன்னு இப்ப சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? வாங்குறப்ப யோசனை பண்ணிருக்கணும். இதோ இதுதான். நீங்க இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஹலோ, நீங்கன்னு என்னையே சொல்லாதீங்க. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இத நான் தான் செஞ்சேன்னு எப்படி யோசிச்சீங்க? நான் தான் செஞ்சேனான்னு என்ன ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? அப்போ இத பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏங்க, இப்ப நீங்க வந்து சொல்ற வரைக்கும் இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சாரிங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு நான் தப்பா சொல்லிட்டேன். நீங்க என்ன தப்பா நினைக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. இல்ல அது இல்லைங்க, நான் ப்ளீஸ் நம்மளை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இது முதல்ல தெரியணும். இல்ல இல்ல, இத பத்தி இங்க வச்சு இப்ப பேசுனீங்கன்னா கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது. இல்லங்க, இந்த விஷயத்த இங்கேயே இப்பவே சரி பண்ணி ஆகணும். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உடனே தெரிஞ்சாகணும். இல்ல ஒரு நிமிஷம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.